எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரதுக்கு முன்னாடி பெர்மிஷன் வாங்கணும்ன்ற பேசிக் மேனர்ஸ் தெரியாதா உங்களுக்கு? இன்னொரு முறை உள்ள வரதுக்கு முன்னாடி மே ஐ கம் இன் சார்னு கேட்டுட்டு தான் வரணும். ப்ளீஸ் ஹேவ் சம் மேனர்ஸ். நீங்க கிளம்புங்க, அப்புறம் பேசிக்கலாம். சாரி சார். டேய், உனக்கு என்ன ஆச்சுடா? அவ என்ன செஞ்சானோ அவகிட்ட அப்படி கத்துற? உனக்கு பொண்ண பிடிக்கலனா போய் பிடிக்கலன்னு சொல்லிடுறா. அதை விட்டுட்டு இங்க பாருடா, லவ்வ தேடி போறவங்களுக்குலாம் லவ் கிடைக்காது. ஆனா லவ்வே தேடி வரும்போது அது வேணான்னு ஒதுக்குறதுக்கு யாராலே முடியாதுடா. உனக்கும் கண்டிப்பா காதல்லாம் வரும்டா. இப்ப என்னடா, நான் இங்க இருந்து கிளம்பணும் அவ்வளவுதானே? இந்த மாதிரி தத்துவம் சொல்லி என்ன மாத்தணும்னு ட்ரை பண்ணாங்க. ஹெலிகாப்டர்ல போனேன்னு சொல்லவேனா? நீ இப்படி டல்லா இருக்கிற மாதிரி நடிக்கிறியா சீதாமா? நிஜமாலே டல்லா இருக்கியா சீதாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ பேசாம உட்காந்து படி. உனக்கு ஏதோ ஆயிடுச்சு, சொல்லு சீதாமா. ப்ளீஸ் ஹேவ் சம் மேனர்ஸ். சொல்லு. சிரி, அவரை ஃப்ரெண்டுன்னு கூப்பிடுறதுக்கு நீ அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டியா? உள்ள வரதுக்கு முன்னாடி பேசிக் மேனர்ஸ் இல்லையா பெர்மிஷன் கேட்டு வரணும்ன்றதுக்கு? ஒருத்தர் வெளியே கிளம்பும் போது எங்க போறீங்கன்னு கேட்க கூடாதுங்கிற மேனர்ஸ் கூட இல்லையா உனக்கு? வா. ஃப்ரெண்ட், நான் வேலை விஷயமா வெளியே போறேன், சீக்கிரமா வந்துரும். ஓகே, பை. ஹெலிகாப்டர், நீங்க ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க. ஷூர். அத பத்தி அப்புறமா பேசுவோமா? அப்புறமானா? அப்புறமானா என் வேலை முடிச்சதுக்கு அப்புறமா. அப்ப நான் என் வீட்டுக்கு போயிடுவேன். என்கிட்ட ஒரு நம்பர் கூட இல்ல, எப்படி பேசுறது? சிரி, என்னோட ஃபோன் நம்பர் தரட்டுமா உனக்கு? சிரி, சிரி என்ன பண்ற நீ? ஃப்ரெண்டுன்னு போட்டு என் நம்பரை சேவ் பண்ணிட்டேன். உனக்கு எப்பெல்லாம் என் கூட பேசணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நீ எனக்கு கால் பண்ணலாம். ஓகே, பாய். பை. ஃப்ரெண்ட், நீ ரொம்ப டல்லா இருக்க. அம்மாவும் டல்லா இருக்காங்க. நீ வேலைய முடிக்கலன்னு உன் பாஸ் உன்னை திட்டினாரா? என் வேலை சீக்கிரமா முடிஞ்சிடக்கூடாதுன்னா என் மனசுல நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு வேண்டான்னு தோணுச்சுன்னா அது வேண்டாம். சிரி, கொஞ்சம் பேசாம இரு. நம்ம சிரி என்ன சொன்னா? உனக்கும் ஏதாவது வரம் கொடுத்தாளா? நம்ம சிரி என்ன சொன்னாலும் அது நடக்கும். என்ன சிரி, நீ என்ன தவிர எல்லாருக்கும் வரம் கொடுப்பியா? ஒரு பணக்கார மாப்பிள்ள எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி வரம் கொடுக்க சொன்னேன், நீ கொடுத்தியா? நான் தான் கொடுத்தல, அவரே எங்க அம்மாவை தேடி வருவாரு. பாய். பை ஃப்ரெண்ட். பாய். நான் பண்ண ஹெலிகாப்டரை பார்த்து என் சிரி தங்கம் துள்ளி குதிக்க போறா. அவ சந்தோஷப்படுறத நான் பார்க்கணும்.
ஏங்க ஏங்க கொஞ்சம் இங்க வாங்க, வந்து அங்க பாருங்க. இங்க வாங்க, இத பாருங்க. சீதாவுக்கு ஃபோன் பண்ணி இப்ப உடனே வர வேண்டாம், கொஞ்ச நேரம் கழிச்சு வான்னு சொல்லுங்க. குழந்தை இதெல்லாம் பார்த்தா பயந்து போயிடுவா. அவங்க போனதுக்கு அப்புறம் ஃபோன் பண்றேன் வான்னு சொல்லுங்க. சீக்கிரம் ஃபோன் பண்ணுங்க, போங்க. ஆஹா, என்னோட கணவன் இவன் தான். இவன் பேசினாலும் சரி பேசலனாலும் சரி. இது பாஸ்கா? பாஷே சரி நானே கொடுத்துடுறேன். சார் டீ. வாட்? நான் கேட்கவே இல்லையே. வந்து ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்து டயர்டா இருப்பீங்கல்ல, அதனால உங்களுக்கு டீ தேவைப்படும். பட் இதெல்லாம் நீங்க எதுக்கு செய்யணும் மிஸ்? பிரியதம்மா. பிரியா. ஐ மீன் மை நேம் இஸ் பிரியா. அப்ப இந்த டீ என்ன ஃப்ரீயா? ஐ மீன் ஆபீஸ் பாய் தான் இருக்கான்ல. சார், பாய் கொண்டு வரதுக்கும் இந்த கேர்ள் கொண்டு வரதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? என்னது? காஃபி ஆறி போகுது சார். டீன்னு சொன்னீங்க. ஐ மீன் டீ. நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான். ஐ மீன் ஐ டிடன்ட் மீன் தட் வே சார். உங்களை பார்த்ததுல இருந்து உங்க மேல ஒரு மரியாதை. சார் சார் சார். such a nice houseல. ஆமாங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. இவ்ளோ பெரிய வீட்டுக்கு மருமகளா போறதுக்கு என் பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கா. You are very lucky. யார் நீங்க? யார் வேணும் உங்களுக்கு? அது நாங்க இந்த வீட்டுக்கு கல்யாண விஷயமா சம்பந்தம் பேச வந்திருக்கோம். சம்பந்தம் பேசவா? அப்படியெல்லாம் இங்க யாரும் கிடையாது. கிளம்புங்க கிளம்புங்க. அது இல்லங்க, பார்கவி அம்மா தான் எங்களை இங்க வர சொன்னாங்க. பார்கவியா? அவ எதுக்கு சொன்னா? என்னங்க, காலையில சொன்னேன்ல, மறந்துட்டீங்களா? அவரு மறந்துட்டாரு. நீங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க. யாரு? எதுக்காக வர சொன்ன? ராம்க்கு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கோம். ஓ, அவனுக்கா? ஆரம்பிச்சிட்டியா? இதுவும் நாடகமா? பாவம், அந்த ராம கடவுள் தான் காப்பாத்தணும். எங்க போறீங்க? நீங்க அவனுக்கு சித்தப்பா ஆனதுக்கு சம்பிரதாயத்தை முடிச்சிட்டு போங்க. அவனுக்கு சித்தப்பாவா இருக்க பாவத்துக்கா இல்ல உனக்கு புருஷனா இருக்க பாவத்துக்கா? ரெண்டும் ஒண்ணுதான். புருஷன் ஒருத்தவன் பக்கத்துல இருந்தா உனக்கு கொஞ்சம் மரியாதை கூடும்ல. உங்களால எனக்கு மரியாதையா? பிரம்மையா? சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டேன். இஷ்டம் இருந்தா இருங்க, இல்லனா போங்க. நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? ஐயோ, இப்படி ஒரு சான்ஸை விட்டுருவோமா சொல்லுங்க? எங்க வீட்டு பொண்ணு, உங்க வீட்டு மருமக. வணக்கம். வணக்கம். இவர்தான் என்னோட புருஷன். முக்கியமான மீட்டிங் இருக்கு, உங்களுக்காக அதை கூட கேன்சல் பண்ணிட்டேன். ஆமா ஆமா, அதேதான் அதேதான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பார்கவி ஏதாவது சொன்னா நான் அதுக்கு நோ அப்படின்னு சொன்னதே கிடையாது.
அவர் அப்படிதான் எப்பவும் காமெடியா பேசுவாரு. ம், அதேதான். தமாஷான பேர் வழி. ஆ, எங்க எல்லாருக்கும் மாமா மேல ரொம்ப மரியாதை இருக்கு. அவர் பேச்ச யாரும் தட்ட மாட்டோம். அவர் உறவுக்கு தான் மாமா, ஆனா அப்பா மாதிரி. பார்கவி என் பொண்ணுக்கும் மேல. மாமா, ம், இவ போடுற பவுன்ஸுக்கு எங்க அப்பா அப்படியே உருகிடுவாரு. கலிகாலம். வணக்கங்க. வணக்கம் சார். வணக்கங்க. போய் கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணு. போ. போ போமா. மரியாதைன்றது மனசுல இருந்தா போதுமா? அக்கா, அவ இன்னைக்கு புடவை கட்டிட்டு வந்திருந்தா ரொம்ப அழகா இருந்திருக்கும். இதெல்லாம் வேண்டாமா? வாட் நான்சென்ஸ்! கண்ணு தெரியாதா உனக்கு? நீ இருக்கட்டும், பரவாயில்லம்மா. நோ, இட்ஸ் நாட் ஓகே மாம். ஒருவேளை என் காலுக்கு ஏதாவது ஆயிருந்தா? சரி விடு. கீதா, நீ எதுக்காக ட்ராலிய குறுக்க கொண்டு வந்த? உனக்கு புத்தி இல்ல? கொண்டு போ. அப்போ எங்க ராம் வந்துட்டான். வணக்கங்க. வணக்கங்க. ஹாய் ராம். நான் உங்களை எங்கெல்லாம் தேடி இருக்கேன் தெரியுமா? இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர். ஆனா உங்களை பத்தி எதுலயுமே இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. பை தி வே, ஐ அம் மிஷிகா. ராம். இட்ஸ் a white ball. எங்க ராம்க்கு இன்ட்ரடக்ஷனே அவசியம் இல்ல. He is the most successful young handsome businessman. I know. மிஸ் மிஷிகா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. யா ஷூர். மனசை விட்டு பேசினா எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆயிடும். ரொம்ப ஸ்பீடா போற. பாத்துமா, அவுட் ஆயிட போற. எங்களுக்கு ஒன்னும் அப்ஜெக்ஷன் இல்ல, அவங்க பேசட்டும். Cheer girls. பர்சனலா என்ன இருக்கு? இங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்ம ஆளுங்க தானே. இதுல பர்சனலா என்ன இருக்க போகுது? இங்கே பேசலாம். எஸ் எஸ், சரியா சொன்னீங்க. ஓகே, ஃபைன். சீதாமா, ரொம்ப வெயிலா இருக்கு. சாயந்தரம் ஆயிடுச்சுல, எப்படி வெயில் இருக்கும்? உனக்கு கால் வலிக்குதா? ஆட்டோல போலாமா? ஐயோ வேண்டாமா, அவங்க மீட்டருக்கு மேல காசு கேட்பாங்க. அதுக்கு பதிலா நாம 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? வேண்டாம், ஒரு ஐஸ்கிரீமா 2 பேர் ஷேர் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம்ல நிறைய சுகர் இருக்கும், நீ அதை சாப்பிட கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் தானே சாப்பிடுறேன். ப்ளீஸ் சீதாமா, வெயில் அதிகமா இருக்கு, கொஞ்சம் கூலா சாப்பிடலாம். உனக்கு பாதி எனக்கு பாதி, ப்ளீஸ். நோ. அப்படின்னா சரி, 80-20. இதை விட கம்மியா முடியாது. ப்ளீஸ் சீதாமா. சொல்லுங்கப்பா. சீதா, எங்கம்மா இருக்க? ஆபீஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கேன்ப்பா. என்ன ஆச்சு? அந்த ரவுடி பசங்க எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்கம்மா. நீ உடனே வந்துடாத. குழந்தை அவங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப பயந்துடுவா. நான் அவங்க போனதுக்கு அப்புறம் ஃபோன் பண்றேன். அதுக்கப்புறம் நீ கிளம்பி வா. சரிங்கப்பா. என்கிட்ட ஏதோ கேட்ட? ஒண்ணும் இல்ல, விடு. 80-20 ஓகேவா? சின்ன வெனிலா ஐஸ்கிரீம், எனக்கு 80, உனக்கு 20 ஓகேவா? ஓகே, ஆனா 50-50. அதெல்லாம் முடியாது, வா கிளம்பலாம். இல்ல 80 உனக்கு 20 எனக்கு. இவ்ளோ ஈஸியா நீ ஒத்துக்கிட்டியா சீதாமா? எப்படி? நாம இன்னைக்கு தானே வெளியே வந்திருக்கோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே மெதுவா நடந்து போலாம்.
ஆனா இதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு ஐஸ்கிரீம் கிடையாது. ஓகே சீதாமா. ம். உங்களை பத்தி சொல்லுங்க. ஃபீல்டர்ஸ் எல்லாத்தையும் பாத்துக்குவான். ஓகே. ஐ அம் வெரி ஜாய்ஃபுல் பர்சன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறவங்கள எனக்கு பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது. எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நிறைய கண்ட்ரீஸ்க்கு விசிட் பண்ணணும். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கணும். அவ்வளவுதான். தட்ஸ் மீ. வாவ், எவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டீங்க. எங்க ராம் எதையாவது முடிவு பண்ணணும்னா முழுசா அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நல்லா யோசிச்சு தான் முடிவு பண்ணுவான். அப்படிதானே அப்போ? இந்த விஷயத்துல பெருசா யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே சித்தி. எனக்கு இந்த கல்யாணத்துக்கு ஓகே. எனக்கு அப்பவே தெரியும் உங்க பொண்ணை எங்க ராம்க்கு ரொம்ப பிடிக்கும்னு. ஆனா இவ்ளோ சீக்கிரம் ஓகே சொல்லுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராம். ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. எடுத்துக்கோங்க, ஸ்வீட் சாப்பிட்டு இதை கொண்டாடலாம். இருமா. எடுத்துக்கோங்க. ராம், நல்லா யோசிச்சு தானே இந்த முடிவுக்கு வந்திருக்க? ஆமா தாத்தா, நல்லா யோசிச்சுட்டு. ஓ, தேங்க் யூ. சித்தி, இந்த சம்பந்தத்தை முடிவு பண்றதுக்கு முன்னாடி என்ன பத்தியும் நான் கொஞ்சம் பேசணும்ல. ஆக்சுவலி அவங்க ஏற்கனவே உங்களை பத்தி சொல்லிருக்காங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த ஒரு குழப்பமும் வரக்கூடாதுல்ல. அதுக்கு நம்ம முன்னாடியே பேசிக்கிட்டோம்னா பெட்டரா இருக்கும்ல. யா உங்களை பத்தியும் சொல்லுங்க. நான் கூட உங்களை மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். ஆக்சுவலா பிசினஸ், அதுல இருக்கிற சக்சஸ், இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரு சக்தி என் தாத்தா. ஆக்சுவலி நான் ரொம்ப லக்கி. அவர் கட்டி வச்சிருக்கிற சாம்ராஜ்யத்துல நான் ஹாயா இருக்கேன். எங்க தாத்தாக்கு நிறைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. அதே மாதிரிதான் என்னையும் வளர்த்தாரு. ஒண்ணுமே இல்லாம வந்து இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறது அவ்வளோ ஈஸி இல்ல. யா 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 ஆஃப் கோர்ஸ். எனக்கு மட்டும் இல்ல, எத்தனையோ 1000 பேருக்கு என் தாத்தா ஒரு இன்ஸ்பிரேஷன். ரொம்ப வருஷமாவே என் மனசுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. என் தாத்தா மாதிரி நானும் ஃப்ரம் த ஸ்கிராச் என் வாழ்க்கைய ஆரம்பிச்சு பெரிய முன்னேற்றத்துக்கு அடி எடுத்து வைக்கணும். ஃப்ரம் தி ஸ்கிராச்னா இன்னொரு கம்பெனி ஆரம்பிக்க போறீங்களா? எஸ். ஆனா என் தாத்தா கிட்ட இருந்து, என் குடும்பத்துக்கிட்ட இருந்து ஒரு சின்ன ஹெல்ப் கூட நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். இன்ஃபேக்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இந்த வீட்ல கூட இருக்க மாட்டேன். அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா, எப்படியும் இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலும் அவரோட சொத்து அவருக்கு வரும்னு சொல்றாரு. அவருக்குன்னு தனி வீடு கட்டிக்குவாரு. அந்த வீட்ல நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்க போறீங்க. அப்படித்தானே? ஐயோ, தேங்க் யூ. கடவுளே, இதெல்லாம் உண்மையாகணும். நோ 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 நோ, நான் சொன்ன விஷயம் அது கிடையாது. எங்க வீட்ல இருந்து ₹1 கூட எதிர்பார்க்காம 0ல இருந்து என் லைஃபை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஒரு சின்ன குடிசையில நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம். என்னது, சின்ன குடிசையா? என்ன சொல்றீங்க? இவ்ளோ பெரிய மாளிகையெல்லாம் விட்டுட்டு குடிசையில போய் எதுக்கு இருக்கணும்? கஷ்டப்பட்டு உழைக்காதவனுக்கு தட்டுல சாப்பாடு இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா இந்த வீடு. இப்போ நான் என் தாத்தாவை பத்தி உங்ககிட்ட எவ்வளவு பெருமையா சொல்றேன். அந்த மாதிரி ஃபியூச்சர்ல என் பையனோ என் பேரனோ என்னை பத்தி பெருமையா வெளியே சொல்லணும்ல. நம்ம 2 பேருக்கும் 1 BHK போதும்ல. என்னது, 1 BHK வா? யா, இட்ஸ் மோர் தென் எனஃப். ஆல்மோஸ்ட் இந்த அளவு இருக்கும். அவ்வளோ இல்லைனாலும் இந்த அளவு இருக்கும். இப்போ ஏதாச்சும் ஒரு மாசம் என்னால வாடகை கொடுக்க முடியலன்னா அப்ப நீங்க வாடகை கொடுங்களேன்.
ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு வாழலாம். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இப்ப நீங்க காய்கறி வாங்கிட்டு வந்தா நான் அதை கட் பண்ணி தரேன். நீங்க பாத்திரம் கழுவுனீங்கன்னா நான் வீட்டை பெருக்கிறேன். நீங்க துணி துவைச்சா நீ அதை காய போடுவல்ல? கரெக்டா சொல்லிட்டாரு. சித்தி, எனக்கு இந்த சம்மந்தம் ஓகே. மிஸ் மிஷிகா. மிஷிகா. மிஷிகா கூட நான் சொன்ன எல்லா விஷயமும் ஓகேன்னு தான் தோணுது. நீங்க கூடிய சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வந்து எனக்கு கொஞ்சம் டைம் வேணுங்க. இது லைஃப் மேட்டர். உங்களுக்கு எவ்வளவு டைம் தேவை? 1 day, 1 week, 1 month? I'm ready now. தீந்து போச்சு.